பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் பேசின ஒரு 4 முக்கியமான விஷயம். இந்த ஈரான் போர் தொடரப்போகுது. இது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல. எந்த தரப்புக்கும் இதில் வெற்றி என்பது இல்லை. நாம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். 100% ஸ்மூத்தாக போகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கோவிட்ல நம்ம எப்படி அமைதியாக ஒற்றுமையாக இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கணும். யாரும் ஹோர்டிங் பண்ணாதீங்க, அதாவது பேனிக் பையிங் பண்ணாதீங்க. இது எல்லாத்த விட யாரெல்லாம் இதில் குளிர்காய்வாங்க, வதந்திகளை பரப்பி விட்டு மக்களை பேனிக்ல கொண்டு வருவாங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதில் எச்சரிக்கை இருங்க. ஸோ வதந்திகளை நம்ப வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம். இதை யாரு பண்ணுவாங்க அப்படின்றதையும் அவர் எச்சரிக்கிறாரு. அதே மாதிரி வரக்கூடிய டைம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. ஸோ எந்த இடத்துலையுமே இந்த இடத்துல அவர் தாண்டி போய் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும் இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. முக்கியமான விஷயம், கோவிட் சமயத்தில் அமைதியாக இருந்த மாதிரி நம்ம அமைதியாக இருக்கணும். குறிப்பாக அந்த மைக்ரண்ட் லேபர்ஸ்லாம் எப்படி இங்கேருந்து அந்த வதந்திகளால் நடந்து